Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la nama enna paathom appadina list comprehension eppadi nama functions liyum nested list liyum use பண்றதுங்கறத சின்ன examples மூலமா நாம வந்து பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்யூமரேஷன் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, என்யூமரேட் ஃபங்க்ஷனா என்னங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லிஸ்ட்ல வந்து நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ அதை வந்துட்டு ஒரு சின்ன சின்டாக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிகாஸ் அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு என்யூமரேட் ஃபங்க்ஷனா என்னங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் L1 அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட்டுக்குள்ள நம்ம கிட்ட வந்துட்டு சர்டன் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரூட்டோட நேம் இருக்கு. அடுத்து பனானா அப்படின்னு நம்ம கிட்ட இன்னொன்னு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு மேங்கோ அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. சோ இப்ப இந்த லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? சோ இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். சோ ஃபார் ஐன்னு கொடுத்துட்டு அந்த ஐட்ரேட் ஆகக்கூடியதை இங்க கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட்டுக்குள்ள அந்த ஐயை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பிள் பனானா மேங்கோங்கிறது மூணுமே பிரிண்ட் ஆகும்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். சோ இப்போ இதுவே எனக்கு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்துக்குமே எனக்கு வந்துட்டு நம்பர் வச்சு வேணும். அதாவது இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 ஃப்ரூட் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ ஆப்பிள் ஒன்னு, பனானா ஒன்னு, மேங்கோ ஒன்னு கொடுத்துருக்கேன். சோ இப்போ இந்த 3 ஃப்ரூட்டுக்கும் ஆப்பிளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ, பனானாக்கு 2, மேங்கோக்கு 3 அப்படின்னு வரணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். சோ இதே கூட தான் இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை நம்ம இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கவுண்ட பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஐட்டமை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இப்ப இதை கூட ரன் பண்ணலாம். இப்ப ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் இந்த மாதிரி வரும். சோ இந்த இடத்துல எதனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 1 2 3 பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 ன்னு சொல்லிருக்கோம். சோ லிஸ்ட்ல வந்துட்டு இந்த L1 நம்ம வந்து பாஸ் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஐ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ங்கறத எடுக்கும். சோ ஆப்பிள்ங்கறத எடுத்துட்டு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கவுண்ட்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐய பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு 1 இருக்கா. சோ 1ங்கறத பிரிண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்பிள் லிஸ்ட்ல இருக்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். சோ கவுண்ட்டுக்கும் ஐக்கும் பிரிண்ட் பண்ணணும். அடுத்த லைன்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இன்கிரிமெண்ட் பண்றேன். சோ கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் பிளஸ் 1. சோ 1ஓட 1 plus 1 ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து 2ங்கிற வேல்யூ இருக்கும். அடுத்து ஐ இன்கிரிமெண்ட் ஆகும். அடுத்து பனானாவை போய் பாயிண்ட் பண்ணும். சோ உள்ள வரும்போது கவுண்ட்ல இப்ப என்ன வேல்யூ இருக்கு நம்ம கிட்ட 2ங்கிறது இருக்கு. சோ அதுக்கப்புறம் ஐல இருக்கக்கூடிய பனானாங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அடுத்து கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ண சொல்றேன். சோ கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணும்போது 2 plus 1 ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு 3 அப்படின்ட்டு போயிடும். சோ திரும்ப ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது மேங்கோ போய் எடுக்கும். சோ உள்ள வந்துட்டு கவுண்ட பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது 3. அதுக்கப்புறம் ஐல என்ன ஐட்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்கோன்னு இருக்கு. சோ மேங்கோங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ ஒரு லிஸ்ட்ல நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ்க்கு நாம இந்த மாதிரி அண்ட் வித் நம்பர்ஸோட அதாவது இண்டெக்ஸோட நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்ட்ங்கிறத வச்சுதான் நம்ம வந்துட்டு ஃபார் லூப்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். சோ இப்போ இது ஒண்ணுதான் மெத்தடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு. சோ அதுதான் வந்துட்டு என்யூமரேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இதே கான்செப்ட் என்யூமரேட் வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா இதே மாதிரி தான் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ல நம்ம வந்துட்டு எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சோ ஃப்ரூட்ஸ்ல நம்ம இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ரூட் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்பிள் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பனானா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு தேர்ட் வந்துட்டு நம்ம கிட்ட செரி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு லாஸ்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் நம்ம கிட்ட இருக்கு. சோ இதுதான் நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபார் லூப்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்யூமரேட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு ஃப்ரூட்டை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த இடத்துல இந்த என்யூமரேட்ல நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்ரேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் நம்ம இந்த இடத்துல கொடுப்போம். சோ இந்த இடத்துல ஐட்ரேட் ஆகக்கூடியது ஃப்ரூட்ஸ் தான். சோ இந்த ஃப்ரூட்ஸை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சோ ஃப்ரூட்ஸ்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்யூமரேட் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 விஷயத்த நம்மளுக்கு வந்துட்டு எடுக்கும்.
சோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்தை எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ங்கிற விஷயத்தை எடுக்கும். செகண்ட் வந்துட்டு வேல்யூங்கிற விஷயத்தை எடுக்கும். சோ இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். லிஸ்டோட இண்டெக்ஸிங் வந்து நம்மளுக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ 0 1 2 3. சோ ஆப்பிளோட பொசிஷன் 0, பனானா 1, செரி 2, டேட் 3. இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். சோ என்யூமரேட்ல ஒரு லிஸ்ட் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதை போய் பார்க்கும். சோ இண்டெக்ஸ் வந்துட்டு 0, வேல்யூ வந்துட்டு ஆப்பிள். இண்டெக்ஸ் வந்துட்டு 0 அப்படின்னு இருக்கும், வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஆப்பிள் அப்படின்ட்டு இருக்கும். சோ இந்த இடத்துல 0 ஆப்பிள் இருக்கும்போது இந்த இண்டெக்ஸ்ல 0 இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த இண்டெக்ஸ்ல இந்த 0 போயிடும், இந்த ஃப்ரூட்ல நம்மளுக்கு வந்துட்டு ஆப்பிள்ங்கிறது போயிடும். சோ இப்போ இண்டெக்ஸையும் ஃப்ரூட்டையும் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது 0 ஆப்பிள் அப்படின்னு வந்துருக்கு. சோ அடுத்து ஐட்ரேட் ஆகும். சோ அடுத்து ஐட்ரேட் ஆகும்போது இங்க போய் பார்க்கும். சோ இண்டெக்ஸ் வந்துட்டு 1, வேல்யூ வந்துட்டு பனானா அப்படின்ட்டு இருக்கும். சோ இதை பிரிண்ட் பண்ணும்போது 1 பனானா அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். சோ அடுத்து நம்மளுக்கு போகும். சோ 2ல செரி இருக்கு. சோ 2ல வந்துட்டு செரிங்கிறது இருக்குங்கிறத எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்து ஐட்ரேட் பண்ணும். 3ல டேட் இருக்கு. சோ இண்டெக்ஸ் வந்துட்டு 3, கண்டென்ட் அதாவது வேல்யூ வந்துட்டு டேட். சோ 3 டேட்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ அடுத்து ஐட்ரேட் ஆகும். ஃபெட்ச் பண்ண எலிமெண்ட் இருக்காது, ஃபார்ல போயிட்டு வெளியில வந்துரும், ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு டெர்மினேட் ஆகும். சோ இந்த மாதிரி தான் நாம வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்யூமரேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெறும் அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுக்காம அந்த கண்டென்ட்டோட இண்டெக்ஸையும் நம்மளுக்கு வந்துட்டு சேர்த்து எடுக்கும். அதனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இப்போ எல்லாத்துக்கும் இந்த இடத்துல டவுட் இருக்கலாம், நம்மளுக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸிங் வந்துட்டு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரூட் கவுண்ட் வேணும் அப்படின்னா சோ 0ல இருந்து 1 2 3 4 நம்ம நியூமரிக்கலி நம்ம அப்படி கால்குலேட் பண்ண மாட்டோம். சோ ஹியூமன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம எப்பயுமே வந்துட்டு 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு வேல்யூ வந்து பிக்ஸ் பண்ணணும். சோ ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இப்ப ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு வேற மாதிரி வந்திருக்கும். அதாவது ப்ரீவியஸ் இது மாதிரி தான் வந்திருக்கும், ஆனா இண்டெக்ஸிங் வந்துட்டு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம 1ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இந்த எக்ஸாம்பிள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வந்துட்டு 1 அசைன் ஆகுறதுனால இந்த 0 ஆப்பிள் எடுத்துட்டு வரும் பாத்தீங்களா? சோ இந்த ஆப்பிள் சோ 0க்கு பதிலா இந்த இடத்துல 1ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சோ அடுத்து போய் பனானா எடுத்துட்டு வரும். சோ பனானா எடுத்துட்டு வரும்போது ஸ்டார்டிங் 1 இருந்தனால இந்த இடத்துல 2ங்கிறது மாறிடும். சோ அடுத்து வந்துட்டு செரியை பார்க்கும். சோ செரிக்கு வந்துட்டு 3 அப்படின்னு வரும். சோ அடுத்து போய் டேட்டை பார்க்கும். சோ டேட்டுக்கு வந்துட்டு 4 இருக்கு. சோ 4ங்கிறது வந்துடும். சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல 1 2 3 4ங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி லைனா வந்திருக்கு. சோ என்யூமரேட் பொறுத்த வரைக்கும் இதுதான். சோ என்யூமரேட் பொறுத்த வரைக்கும் ஐட்ரேட் ஆகக்கூடிய விஷயத்தை தான் நீங்க இந்த இடத்துல வந்துட்டு பாஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேராமீட்டரா இருக்கலாம், அதாவது நீங்க வந்துட்டு ஐட்ரேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்க இந்த இடத்துல பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் அவுட்புட் மாதிரி சோ 0ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இல்ல எனக்கு 1ல இருந்து வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்த மாதிரி ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1னு கொடுத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு 1ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும். சோ என்யூமரேட் வந்துட்டு நம்மளுக்கு இண்டெக்ஸையும் எடுக்கும், வேல்யூவும் எடுக்கும். சோ அதனால நம்மளால கண்டென்ட்டை நம்மளால இந்த மாதிரி லிஸ்ட்ல வந்துட்டு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வித் நம்பர்ஸோட பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி என்யூமரேட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம பார்த்த மாதிரி இந்த இடத்துல இண்டெக்ஸ் தான் தரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அது நாம தர வேர்ட் தான். சோ அது வந்துட்டு வேரியபிள் நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம். சோ இண்டெக்ஸ்ங்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல நான் வந்துட்டு ஏ அப்படின்னு கொடுத்துடுறேன். சோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்றதுலயும் ஏங்கிறத மாத்திட்டு நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா பாருங்க எனக்கு நார்மலா எப்பயும் பிரிண்ட் ஆகுமோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரூட்ங்கிறத கொடுக்காம நான் இந்த இடத்துல F1 அப்படின்னு கொடுத்துடுறேன். சோ இந்த இடத்துலயும் ஃப்ரூட்ங்கிறது இல்லாம F1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு வந்துட்டு ஒரே கண்டென்ட் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சோ இந்த இடத்துல எது நம்ம கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐட்ரேட் ஆயிட்டு போகுது பாத்தீங்களா? சோ இந்த வேரியபிள் நேம் தான் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். சோ இதுலதான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஃபெட்ச் பண்ணிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸை ஃபெட்ச் பண்ணிருக்கும். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு அது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு வந்து ஃபெட்ச் பண்ணிருக்கும். சோ அதை வந்துட்டு இந்த இடத்துல 2 பேராமீட்டரா நீங்க இந்த இடத்துல கொடுக்கும்போது சோ இண்டெக்ஸ்ல என்ன இருந்ததோ அதை வந்து ஏல வச்சிரும், வேல்யூல என்ன இருந்ததோ அதை வந்து F1ல வச்சிரும். சோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது 1ல ஆப்பிள்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டா நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் எந்த நேமா வேணாலும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். பிளஸ் இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட்ங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு கிடையாது, நீங்க வெறும் 1 அப்படின்னு கொடுத்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ 1னு கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா தான் அவுட்புட் வரும். சோ பை டிஃபால்ட் நம்மளுக்கு வந்துட்டு 0ல இருந்து தான் எடுக்கும். சோ நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பை டிஃபால்ட் 0ல இருந்து எடுத்துக்கும். இல்ல எனக்கு வந்துட்டு ஸ்பெசிபிக்கா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த 1ங்கிற நம்பர் கொடுத்துக்கலாம். 1ங்கிற நம்பரை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க மாதிரி வெறும் 1ஆவும் கொடுக்கலாம், இல்ல ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கலாம். சோ இது வந்து நீங்க 100ன்னு கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு 100ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். சோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ நீங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்பர்ஸை நீங்க வந்து கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா
எப்படி என்யூமரேட் மெத்தட் இல்லாம ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நம்ம வந்துட்டு நம்பர்ஸோட பிரிண்ட் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ என்யூமரேட் மெத்தட் வந்துட்டு எதனால யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஸோ அதை வச்சு எப்படி நாம நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் வேல்யூ எப்படி செட் பண்றதுங்கிறது பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் எல்லாமே ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை.